யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் தங்கவயல் சரவணன். இந்த சேனலை முதலா பார்க்குற சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க குடுத்துருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது குரு பெயர்ச்சி பலன்கள். குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி மேசத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதாவது மே மாசம் 1ஆம் தேதி. இந்த மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்துக்கு வரும்பொழுது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? அதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நானே நிறைய டிவியில் சொல்லியிருக்கேன். நான் இந்த ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நினைச்சது நிறைவேறும், வெச்சது விளங்கும், தொட்டது துளங்கும், இத்தனை வருஷம் கனவு நனவாக்கூடிய ஒரு காலம். இது எல்லாமே ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப ஒரு சோதனைக்குண்டான ஒரு காலம். அதுக்கு காரணம் ஜென்மத்தில குரு இருக்கிறதுனால தான். அந்த ஜென்மத்தில குரு வரும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம 4 பேர் கண்காணிச்சுட்டே இருக்கிற மாரி ஒரு நிலைமை நமக்கு உருவாகும். ஒரு நெருப்புல இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாரி வச்சு ஒரு தாக்கத்தோட அந்த மாரி ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை உருவாகும். நம்மள யாருமே புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. கட்டுன கணவன், அதேமாரி மனைவி, அடுத்து பிள்ளைகள், தாய் தகப்பன், நண்பர்கள், சமுதாயம் இது எல்லாமே. இந்த விதமான பார்த்துட்டீங்க அப்படின்னா, நாம நெனைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா தான் இருக்கும். இதுதான் இப்போ தற்போதைய நிலை வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இத நீங்க பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வரல. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் மட்டும் தான் சொல்றேன் நான். எந்த ஒரு கஷ்டம் குடுத்தாலும் கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிலிருந்து ஒரு வழி, அதாவது நம்ம ஒரு வழி நமக்கு கிடைக்கும். 10 வழி நமக்கு பார்த்துட்டு ஓடாது. ஏதாவது ஒரு வழி நமக்கு திறந்திருக்கும். அந்த வழி எந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் இப்ப நமக்கு அந்த ஒரு வேலைன்னு வச்சுக்கங்களேன். இந்த பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்கும் பொழுது, முதல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, தொழில் விஷயத்த நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கங்க. குறிப்பாக சொந்த தொழில் செய்றவங்க, சுயதொழில் செய்றவங்க. இதற்கு முன்னாடி நம்ம வீட்லயே இருந்தாலும், இல்ல அப்படின்னா அடுத்தவங்க நம்பி ஒரு ரூ. 10 குடுத்தாலும், இல்ல அடுத்தவங்க நம்பி நீங்க பார்த்துக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். வாரத்துல ஒரு முறை போறேன், மாசத்துல ஒரு முறை போறேன். ஒரு தொழிலுக்கு 4 தொழில் செஞ்சிருப்பீங்க நீங்க. அந்த நிலைமை நமக்கு உருவானது. ஆனா இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது நல்லது. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நீங்க நம்பி, அதாவது அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். இது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். இல்லை அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது நாம்பளே ஒரு ஏமாறதுக்கு ஒரு காரணமா நமக்கு ஆயிரும். ஒரு தவறு நடக்கிறது நாம்பளும் ஒரு காரணமாயிரும். 3வது மனிதனை கொண்டு வீட்டுக்குள்ள அலோ பண்ண வேண்டாம். அதாவது குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்றது, மனைவிக்கு அட்வைஸ் பண்றது, இல்ல நாம ஒரு மனைவியா இருந்தா கணவர் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி செய்றாரு, இந்த மாரி பண்றாரு அப்படி சொல்லி நம்ம 3வது மனிதனை கொண்டு வீட்டுக்குள்ள ஓடும்பொழுது அவங்களால தேவையற்ற ஒரு வில்லங்கங்கள், தேவையற்ற பிரச்சனை உருவாகிரும். இது கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் அவங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்கள நம்பி விலை உயர்ந்த பொருள் ஊருக்கு குடுத்து அனுப்புறது. அவங்கள நம்ம வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. அதேமாரி அவங்களோட தேவைகள் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. அத கொஞ்சம் பூர்த்தி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்திடுங்க. அடுத்து நம்ம ஒரு பாக்கெட்ல இருக்கிற பணமும், செல்போனும், ஏடிஎம் கார்டு, லேப்டாப்பு, ஒரு பேக்கு, அதேமாரி விலை உயர்ந்த பொருள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆபரணம், தங்கம் இது எல்லாமே எச்சரிக்கையா பார்த்துக்கங்க. நமக்கு டென்ஷன் அதிகமாகும். ஞாபக மறதிகள் நமக்கு வரும். நம்மளோட ஞாபக மறதி பயன்படுத்தி அவங்களே பார்த்துட்டீங்கன்னா, அந்த பொருள் அபகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பெண்களாக இருந்தால் அந்த நகை இரவல் குடுக்குறதோ, இல்ல அடுத்தவங்கள நம்பி ஒரு கொஞ்ச நாள் வச்சிருங்க அப்படின்னு குடுக்குறதோ, இல்ல கேட்ட உடனே நம்ம தூக்கி குடுக்குறதோ, இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா செய்யாம இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, யாரையுமே எளிதில் நம்ப வேண்டாம். உங்களுக்கு இந்த ஒரு பதவி வருது, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பதவி நான் வாங்கி குடுக்குறேன், உங்களுக்கு ஒரு மேல் இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நல்லத செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லும் பொழுது அதன் மூலியமாக ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குண்டான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசி நேயர்களா இருந்தா அப்படின்னா வந்து எப்பவுமே ஒரு கண் கொத்தி பாம்பு மாரி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து ஏமாற்றத்துக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. ஏமாறதுக்கு நம்ம தயாரா இல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கங்க. அதே மாரி வெளிநாட்ல இருக்கிறவங்க, அங்கேயே நம்ம வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துங்க, இந்த நேரத்தில வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கம்பெனி நம்ம வந்து ஒரு கடன் குடுத்து வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, இல்ல அப்படின்னா வந்து ஒரு லீஸுக்கு எடுக்கிறது, இது கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த 1 வருஷத்துக்கு அந்த நேரம் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடு கட்டலாம். எப்படி இருந்தாலும் நீங்க சொந்த வீட்ல இருந்தாலும் சரி, வாடகை வீட்ல இருந்தாலும் சரி, லீஸுக்கு இருந்தாலும் சரி, வீடு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதனால வீடு மாத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது, முன்கூட்டியே நம்பவோட வீடு சின்னதா இருக்கிறது பெருசு பண்ணுங்க. சொந்த வீடா இருந்தாலும் சிறுசா இருக்கிறது வந்து இப்ப பெருசு பண்ணுங்க. பழசா இருக்கிறது புதுசு பண்ணுங்க. ஆல்டரேஷன் பண்ற அளவுக்கு முதல்லயே பண்ணிருங்க. அதன் மூலியமா அந்த குரு பகவானோட தாக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். கண்டிப்பாக வந்து உங்களோட வீடு பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு உருவாகும். அதனால அது ஃபர்ஸ்ட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதனோட தாக்கத்திலிருந்து நீங்க தப்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வாடகை வீட்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்பயே நமக்கு தகுந்த மாரி ஒரு நல்ல இடமா வந்து மாறுற மாரி இருந்தா மாறிக்கிங்க. நம்ம கல்வி சம்மந்தப்பட்டது வந்து அதேமாரி காலேஜ் சம்மந்தப்பட்டது எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாரி, வேலை விஷயங்கள் நமக்கு வந்து பக்கத்துல இருக்கிற மாரி வந்து இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்லயே வந்து மாறிக்கிங்க. இந்த வைகாசி மாசம் எண்டுக்குள்ள. அதுக்கு மேல அப்படி சொல்லும்பொழுது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல வந்து அதாவது நமக்கு ஒரு மனசு நிம்மதி இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போற மாரி ஒரு நெருக்கடி நமக்கு வந்துரும். ஜென்மத்தில குரு இருந்தாவே பார்த்துட்டீங்க அப்படின்னா, வாழிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறத்தான் வேண்டும். அதனால இது ரொம்ப ரொம்ப கவனம். ஃபர்ஸ்ட்லே வந்து அந்த எச்சரிக்கையோட நீங்க வந்து பண்ணக்கூடியது ரொம்ப நல்லது. பாகப்பிரிவினை அப்படி சொல்லும்பொழுது, இந்த நேரத்தில வந்து பண்ணவே கூடாது. அண்ணன், தம்பி உறவுகள்ருந்து நம்ம வந்து வெளிய வந்துரலாம். அப்பா, அம்மா இருந்து நம்ம வந்து இத பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதனால நமக்கு ஒரு ஏமாற்றமோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நமக்கு எல்லாமே சாதகமா வர்ற மாரி இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில நமக்கு தான் வந்து எல்லாமே ஒரு மைனஸா இருக்கிற மாரி ஆயிரும். இதுவும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டிய நேரம். இது எல்லாமே வந்து குரு பகவானோட பாதிப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். நான் சொன்ன மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ரிஷபராசி கழுத்தை நெரிக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு இருக்கும். நம்ம கழுத்த அந்த அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகாத அளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கவனமா கடைபிடிச்சு இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கங்க. கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தா யாருமே கண்காணிக்கல. நம்ம எந்த ஒரு தவறும் பண்ணலாம். நாம பண்ணல. அடுத்தவங்க தான் பண்றோம். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஏனோ தானோ இருந்துட்டோம் அப்படின்னா, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். யாரோ செய்த தவறுக்கு நாம ஒரு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து உருவாயிரும். அதனால இந்த ஒரு விஷயத்தில ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துங்க, நீங்க காவல்துறை சம்மந்தப்பட்டதோ, டாக்டரோ, இல்ல வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்டதோ, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதோ, இபில இருக்கிறீங்களோ, இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கிறீங்களோ, இல்ல அப்படின்னா வந்து வேற ஏதாவது கான்ட்ராக்ட்ல இருக்கிறீங்களோ, இது எதுவா இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து யாருகிட்டயுமே வந்து நம்பளோட அதாவது ஒரு தன்மானத்த அடமானம் வைக்காத அளவுக்கு, ஒரு கௌரவமா, ஒரு கண்ணியமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்கள். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, சின்ன திரை, பெரிய திரை சம்மந்தப்பட்ட நடிகரா இருந்தீங்க அப்படின்னா வந்துங்க, வாய்ப்புகள்லாம் தேடி வராது. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாம ஒரு அமௌண்ட் போட்டு எடுக்கலாம், செய்யலாம். அதேமாரி வந்து நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தையில வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதனால ஒரு பெரிய முடிவுகள் அப்படி சொல்லும்பொழுது தற்காலிகமா நிறுத்தி வையுங்க. இதற்கு மேல அதுக்குண்டான ஒரு காலகட்டங்கள் தேடி வரும். அப்ப வேணா நீங்க பார்த்துக்கலாம். திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு இது காதல் சம்மந்தப்பட்டதோ, இல்ல வந்து வீட்ல பார்க்குறாங்களோ அப்படின்னா வந்து, இது வந்து கொஞ்சம் கவனமாக இதில நமக்கு ஒரு ஏமாற்றம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. காதல் சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லும்பொழுது வந்து, நம்ம சொன்னாலும் அங்க ஏத்துக்கல. இல்ல அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து அதில தான் இருக்கிறோம் அப்படின்னா வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு ஆணு, பெண்ணு ஒரு பிரியக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதேமாரி நம்மள அவங்கள புரிஞ்சுக்கல. அவங்க நம்மள புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற அளவுக்கு யாரு மேல வந்து ஒரு பழி போடுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். அதனால வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல வேண்டாம். இதனால பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டது, இல்ல அப்படின்னா வேற ரூபத்தில நமக்கு ஒரு பாதிப்புகள், வேற ரூபத்தில ஒரு மன சங்கடங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை பூராமே ஒரு தீராத ஒரு வலி ஒண்ணு ஏற்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாகும்.
அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் அதை வந்து அவங்களோட சைடில் எப்படி இருக்குது, அதேமாரி மனைவியோட அதாவது பெண்ணோட சைடில் எப்படி இருக்குது, ஆணோட சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க பார்த்துங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அதிலயுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் உங்களுக்கு உருவாகுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசி நிமிஷத்தில தாலி கட்ட நேரத்திலயோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பத்திரிக்கை அடிக்கக்கூடிய நேரத்திலயோ வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனைகள் எத்தனையோ இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துங்க, மறுமணம் செய்றவங்க கவனம் தேவை. ஏற்கனவே ஒண்ணு இழந்துட்டோம். இல்ல அப்டின்னா வந்து ஒண்ணு நமக்கு ஒரு பாதிப்பிலிருந்து நம்ம வந்து தாண்டி வந்தாலும், மறுபடியும் அந்த ஒரு சிக்கல் வராத அளவுக்கு நீங்க பார்த்துங்க. காரணம் என்ன அப்டின்னா, மறுமணத்திலயும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் உருவாகுற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துங்க, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப இந்த நேரத்தில வந்து உங்க குழந்தைகள நீங்க நல்ல விதமா பார்த்துக்கணும். படிப்பு சம்மந்தப்பட்டதோ, இல்ல வந்து எழுத்து சம்மந்தப்பட்ட வகையிலயோ யார்கிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி வர்றாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து, நம்மளை மீறி இருக்கும் பொழுது வந்து அதன் மூலியமா ஒரு பாதிப்புகள், அதன் மூலமா ஒரு சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உண்டு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அவங்கள்ட்ட கேட்ஜெட் குடுக்குறது, ஒரு செல்ஃபோனோ மற்ற விஷயங்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியம் அப்படி சொல்லும்பொழுது, இந்த நேரத்தில அதிகமா செலவு பண்றதோ, ஒரு இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சமாச்சாரங்கள், ஒரு கோயில், குளம் எங்கேயோ வந்து நம்ம பரிகாரங்கள் பண்றது அப்படி சொல்லும்பொழுது வந்து எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணாத அளவுக்கு நீங்க பார்த்துங்க. செலவு பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பகவானை நீங்க வழிபடுங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சொந்தமா தொழில் செய்றது, வீடு வாங்குறது மட்டும் தான் நல்லா இருக்கு. நிலையான ஒரு வாய்ப்புகள் இருந்தா, அது மட்டும் நீங்க செய்யுங்க. அதாவது வந்து பார்ட்னர்ஷிப்ல எதுவும் பண்ண வேண்டாம். அதேமாரி வந்து ரொம்ப ஆடம்பரமா நீங்க செய்யாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கங்க. உங்கள தொழில் கொஞ்சம் நல்ல ஒரு விளம்பரப்படுத்தி, நீங்களே ஒரு முதலாளி இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கங்க. அதேமாரி தொழிலா இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா, தொழில தக்க வச்சுக்கங்க. அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு பேச்சு பேசும்பொழுது, அவங்கட்ட வந்து ஏதாவது நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா வந்து அக்கறை எடுத்து, ஒரு மூக்கு நுழைக்கும் பொழுது வந்து அதன் மூலம் ஒரு வில்லங்கத்தையும், நம்ம வந்து அந்த தொழில் வந்து நம்மள விட்டு கைவிட்டு போற அளவுக்கெல்லாம் வந்துரும். அடிமை தொழில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு சரியில்ல. இடம், பூமி வாங்கலாம். வீடு, வாசல், மண்மனை, பால் பாக்கியம் இதெல்லாம் நல்லாருக்கு. ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். எக்சர்சைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல முழுமையா இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள், ஒரு சூட்சமம் மட்டும் சொல்றேன். இது கவனமா நீங்க கேட்டுக்கங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து குரு பகவான் வந்து இந்த தாக்கத்தை அதாவது பார்த்துட்டு குரு பகவான் தான் அதாவது கல்வியும், செல்வத்தையும் அள்ளி தருபவர் தான். ஆனா என்ன அப்டின்னா வந்து கஷ்டத்த குடுத்தத கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் செய்வாரு. நாம வந்து ஒரு அதிகமான முறையில கொஞ்சம் வேகத்தில போம்போது வந்து, அது ஏதோ ஒரு வடிவத்தில வந்து ஒரு ஸ்டாப் ஆகுற அளவுக்கு, இல்ல அந்த ஒரு வாய்ப்பே வந்து கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிரும். அதற்கு ஒரே ஒரு விஷயம், அந்த பூஜை விஷயங்கள் மட்டும் தான். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய முறை அப்படி சொல்லும்பொழுது வந்து, மாட்டு சாணம் ஒரு தட்ல எடுத்து விளக்க மாரி செஞ்சீங்க. அத வந்து திருவிளக்கு மாரி செய்து, அதன் அதன் உள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சள் ஃபுல்லா தடவி, அதுக்கு மேல வந்து அதுக்குள்ள வந்து நெய் தீபம் அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, வியாழக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும், சூரியன் மறையத்துக்கு பின்னாடியும் 2 வேளையும் ஏத்திட்டு வியாழக்கிழமை ஏத்திட்டு வந்தீங்க அப்டின்னா, இந்த குரு பகவான் ஜென்மத்தில இருக்கக்கூடிய குரு பகவானோட தாக்கம் உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதன் பிரகாரம் இந்த சிரமம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே வந்து குரு பெயர்ச்சி பற்றி ரிஷவ ராசியில பொதுவான தகவல்கள். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்த துல்லியமா பார்த்துக்குங்க. பார்த்துட்டீங்க அப்டின்னா, அதில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அதுக்குண்டான திசாபுத்திகள் இதெல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு பெருசா உங்களுக்கு வராது. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் ஒரு சீரும் சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதனால வந்து உங்களோட ஜாதகத்த குறைந்த கட்டணத்தில் என்னோட நம்பர் கீழ இருக்குது. தெரியப்படுத்தி நீங்களே கூட ஆன்லைன்ல கூட பார்த்துக்கலாம். மெசேஜ் மூலியமாகவோ, இல்ல அப்டின்னா தொலைபேசி வேலையோ நீங்க பார்த்துக்கலாம். இந்த சேனலை முதலா பார்க்குறவங்களா இருந்தா, தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டன் அமைத்தி, ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.